ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளைகிட்ட, என் பாசத்தை கொட்டி கொடுக்கிற என் பிள்ளைகிட்ட, என்னை தேடிட்டு இருக்கிற என் பிள்ளைகிட்ட, என்னை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கிற என் பிள்ளைகிட்ட பேசணும்னு தான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இந்த நேரத்துல என்கிட்ட இறக்கி வையின்னு சொல்ல வந்திருக்கேன். அளவில்லாத கண்ணீரோடு பிரச்சனைகளை சுமந்துட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருக்கிற என் பிள்ளைய தேடி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். முக்கியமான ஒரு செய்தியை சொல்றதுக்காக வந்திருக்கேன். உன் கண்ணை மறைச்சு செய்த வேலையை பத்தி உன்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் பேசணும்னு வந்திருக்கேன். இனி நடக்க போற பிரச்சனையை பத்தியும் பேசணும்னு வந்திருக்கேன். என் பிள்ளையோட முகம் என் கண்ணை விட்டு மறையறதில்லை. என் பிள்ளையோட முகம் என் மனசுல பதிஞ்சிருக்குது. என் பிள்ளைகளோட வழிகளை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைக பட்டுட்டு இருக்க பாட ஒவ்வொரு நாளும் நான் சுமந்துட்டு இருக்கிறேன். உனக்கு சுமைய அதிகமா கொடுக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி நான் வந்துட்டு இருக்கேன். ஏன் கவலையா இருக்க? ஏன் வேதனையா இருக்க? பாரத்தை மனசுல சுமந்துக்கிட்டு நாளைக்கு நாளைக்குன்னு நினைச்சு நாளைய நினைச்சு நீ வேதனைப்பட்டுட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டேன், நாளைக்கும் நான் அனுபவிக்கணுமா? நான் கேட்கறது எனக்கு கிடைக்காதா? நடக்கணும்னு நினைக்கிறது எனக்கு நடக்காதா? வரணும்னு நினைக்கிறது என்னை தேடி வராதா? தடை செஞ்சு செஞ்சு என் குடும்பத்தோட வேதனைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே. பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய கொடுத்துட்டு என்னகளை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவில்லையான்னு வேதனையோட இருக்க. முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி நான் பேசணும். வெளிவேஷம் போட்டுட்டு இருக்கிற ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட இப்போ நெருங்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லவங்க இல்லாதவங்க. உன்னை பார்த்ததும் பாசத்துல நீ வழுக்கி விழுகிற அளவுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, பேசுறாங்க. அது உன்னை பார்த்தா மட்டும்தான். நீ இல்லாத நேரத்துல உன் உடன் பிறந்தவங்களோட சேர்ந்து உன்னை பத்தி அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும். உன் கண்கள் அவங்கள பார்க்கறப்ப மட்டும்தான் புன்னகையோட இருக்காங்க. உன் கண்ணு இந்த பக்கம் திரும்பினா அவங்க உன்னை பார்க்கற பார்வை எப்படிப்பட்டதுங்கிறத நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு அது தெரியலையே, சொன்னாலும் புரியலையே, நான் எப்படி புரிய வைப்பேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். பொய்யான முகமூடிய போட்டு உன் கூட பழகிறாங்க. சிலரை தெரிஞ்சுக்கிட்ட, பலரை இன்னும் நீ தெரிஞ்சுக்கல. அதனாலதான் பாடுகள் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கு. உன் கையில வந்த ஒரு பொருள் செய்வினைகளை அதிகமாக்கிருச்சு, உன் கஷ்டங்களை அதிகமாக்கிருச்சு, உன் பாடுகளை அதிகமாக்கிருச்சு, உன் வேதனைகளை அதிகமாக்கிருச்சு, உன் வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் அதிகமாயிருச்சு. எதனாலன்னு சொல்லத்தான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேனா? நான் சொன்னனே, இப்போ போலி முகத்தோட உன்னை பார்க்கறப்ப சிரிச்சிட்டு உன் கண்கள் திரும்பின உடனே உன்னை பார்க்கிற பார்வை எப்படிப்பட்டது தெரியுமா?
அந்த பார்வையில எத்தனை வஞ்சகம் இருக்கு தெரியுமா? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? உன் நம்பிக்கையில கை வச்சிருக்காங்க. அதுவும் உன் தெய்வ நம்பிக்கையில கை வச்சு அந்த மூலியமாதான் செய்வினையை இப்ப அதிகப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த வேதனை உனக்கு அதிகமா இருக்கு, அதிகமா ஆயிருச்சு. எந்த பொருள் மூலியமானு நான் சொல்றேன், அப்பத்தான் உனக்கு தெரியும். அதனாலதான் பொறுமையா கேளு, கடைசி வரைக்கும் கேளு, தள்ளிட்டு போகாதேன்னு ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட சொல்றது. வினைகளை குறைய குறைய அதிகமாக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகளை கொடுக்கணும், உன் குடும்பத்துல நிம்மதியை இழக்கணும், செல்வ செழிப்பை இழக்கணும், நோய் நொடிகளால மூளையில முடங்கி கிடக்கணும்னு செய்யப்பட்டது எதுல தெரியுமா? உன் நம்பிக்கையின் மூலம், உன் தெய்வ நம்பிக்கையின் மூலமே உள்ள அனுப்பிட்டாங்க. உன் தெய்வ நம்பிக்கையின் மூலமாவே உன் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. எது மூலியமா தெரியுமா? எலுமிச்சங்கனி மூலமா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த எலுமிச்சங்கனி மூலமா உன் வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சங்கனிய உன் வீட்டுக்குள்ள உன் கையில ஒப்படைச்சிருக்காங்க. அதையும் நீ வாங்கிட்ட, பூஜை அறையிலையும் நீ வச்சிருக்கிற. யோசிச்சு பார். உன் கையில கொடுத்தது நினைவுக்கு வரும். அந்த எலுமிச்சங்கனியோட 2 பொருள் சேர்த்துத்தான் உன் கைக்கு வந்திருக்குது. ஞாபகப்படுத்திப்பார், ஞாபகப்படுத்திப்பார், ஞாபகப்படுத்து. யோசி யோசி, எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியும். உன் கையில எப்படி வந்தது, அது உன் வீட்டுக்குள்ள எப்படி வந்ததுங்கிறது உனக்கு புரிய வைப்பனா இந்த கருமாரி. கவனமா இரு, கோட்டை விட்டுறாத, கோட்டை விட்டுறாத. உன் குடும்பம், உன் சந்ததி இருந்த இடம் இல்லாம போகணும்னு தான் பண்றாங்க. அப்பா அவங்க பாக்குற பார்வை உன்னை எரிச்சிரும். அந்த அளவுக்கு உன்னை பாக்குறாங்க. நீ பார்க்காத போது பார்க்கிற பார்வை நீ பார்க்கும் போது புன்னகையா மாறுது. இப்படி வேஷம் போட்ட மனுஷருக உனக்கு தேவைதானா? தேவைதானா? உன் கூட பிறப்புகளை கையில போட்டுக்கிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. கவனமாயிரு. பிரச்சனைகள் தலைக்கு மேல போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல பொறுமையா இருக்காத நீ. நான் சொல்றத கேளு. உனக்காகவே இங்க வைக்கப்பட்ட 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு வாங்கு வாங்குன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறனே, கேட்ட பாடில்லையே நீ? சொல்லு, அதுக்கான முயற்சியை எடுத்திருக்கிறியா? இங்க பூஜைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னனே, உன் பிரச்சனைகள் இந்த பூஜைகளுக்கு கொடுத்தையா? காரணங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறையொழிய காரியத்துல கால் எடுத்து வைக்கிறதா இல்ல. நீ இந்த கருமாறி சொல்ற காரணத்தை தேடிட்டு இருக்கிற நீ. காரணத்தை எல்லாம் ஓரமா ஒதுக்கி வை. மருத்துவமனைக்கும் கடனாளிக்கும் போற அந்த வீண் விரைய செலவுகளை நிறுத்தி கொடுக்கணும்னா, அதனாலயே நீ அழியணும்னு செய்ய வச்சிருக்கிறாங்கல்ல, அதை அழிக்கணும்னா இந்த தாய் சொல்றத ஒரு முறை செவிசாச்சு கேளு. உன் நல்லதுக்காகத்தானே உன்னை தேடி தேடி வர்ற. சொல்லு, உன் நல்லதுக்காகத்தானே வர்ற, உன்னை தேடி தேடி. உன்னை விட்டு ஒருபோது விலக மாட்டேன். உனக்கானதெல்லாம் நிறைவா செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் ஓய்வெடுப்பேன்னு உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டனே. ஒரு முறை நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா உன்னை இல்லாம பண்ணிடுவாங்க. உன்னை மட்டும் இல்லாம உன் சந்ததிய கூட இல்லாம பண்ணணும்னு இருக்கிற அவங்கள அழிக்க இந்த தாய்க்கு உதவியாயிரும். யோசிச்சு பார், புரியும். உன் கைகளினால இந்த தாய்க்கு காணிக்க கொடு. உன் கைகளினால நீ கொடுக்கிற காணிக்கை உன் எதிரிய அழிக்கிறக்குண்டான வழிதடத்தை எனக்கு உருவாக்கும். உன் நம்பிக்கையை இந்த காணிக்கை எனக்கு காட்டும். உன் கையினால இருக்கிற காணிக்கை என்கிட்ட ஒப்பட. ரொம்ப தூரத்துல இருக்க நான், என்னால முடியலங்கிற வார்த்தையை விட்டுட்டு
காரணங்களை விட்டுட்டு, காரணம் சொல்றதை விட்டுட்டு, இந்த தாய்க்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை ஒப்பட. நல்லதை நடத்தி கொடுப்பேன், நல்லதை நடத்தி கொடுக்காம ஓய மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இந்த கருமாறி செய்யும் சத்திய வாக்கு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.